டாப் 10 20+ மைலேஜ் தரக்கூடிய பெட்ரோல் காசை சொல்லுவேன். யூஸ்வலாக நீ காரை ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ஏறி மிச்சம்னா கண்டிப்பாக மைலேஜ் எந்த காராக இருந்தாலும் கிடைக்காது. ஆனால் அப்படியும் கிடைக்கக்கூடிய கார் அப்படின்னா நம்ம மாருதி சுசுகியோட பலினோ இல்லை டொயோட்டாவோட கிளான்சா. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் ப்ரூவனான எட் ரிலையபிளான ஒரு இன்ஜின் 5 பீப்புளையும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ப்ரீமியமான ஹேட்ச்பேக் தான் தம்பி. வேற ஹேட்ச்பேக்ஸ் நம்ம மாருதியோட செலரியோ 25+ மைலேஜ் ரயில் வேர்ல்ட்லேயே நிறைய பேருக்கு கிடைக்குது. ஆனால் ஒரு குட்டி ஹேட்ச்பேக், ஒரு ப்ராக்டிக்கலாக ஸ்பேஷியஸான ஒரு ஹேட்ச்பேக் வேணும்னா வேகன் ஆர் ஒரு நல்ல சாய்ஸ். இதில் 20+ மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நம்ம ஸ்விஃப்ட்டும் நல்ல மைலேஜ் தருமேனே. பழைய ஸ்விஃப்டே நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு கார் தான். பட் இப்போ வந்திருக்க ஜென்ரேஷன் புது இன்ஜினோட கொடுத்துருக்காங்க. அது ஈவன் பெட்டர் மைலேஜ் தரும் சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ 4 சிலிண்டர் to 3 சிலிண்டர் ஒரு டவுன் கிரேடாக இருந்தாலும் மைலேஜ் அதிகமாகவும் சேஃப்டியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் டிசைனுமே இப்போ கரண்டாக இருக்கிற இன்ஜின் 4 சிலிண்டரோட இருக்கு. இதுவுமே கூடிய சீக்கிரம் புது இன்ஜினோட வரதுக்கான வாய்ப்பு இந்த ஏரண்டுக்குள்ளேயே இருக்கிறது. செடான் கார் ஏதாச்சும் இருக்காங்க பெஸ்ட் ரிலையபிளான கார் அண்ட் பெஸ்ட் இன்ஜினோட வரக்கூடிய நம்ம ஹோண்டா சிட்டிலேயே ஹைபிரிட் வெர்ஷனும் கொடுக்குறாங்க. ஹைபிரிட்ல உனக்கு எலக்ட்ரிக் மோட்டர் அடிஷனலாக வரும் அண்ட் பியோர் இவி மோட்லையும் உங்களால் ரன் பண்ண முடியும். சிட்டி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் உனக்கு பெட்ரோல் கன்சப்ஷனே இல்லாமல் அந்த காரை ஓட்ட முடியும். ஸோ அது சிட்டிலையும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அண்ட் ஹைவேஸில் டெஃபினட்டாக ஒரு 20+ மைலேஜும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பேசிக்கான கார் ஒரு 5 to 6 lakhs ரேஞ்சில் 20+ மைலேஜ் கார்ஸ் இருக்கானே. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற ஒரு குட்டி கார் பேசிக்கான கார் அப்படின்னா நம்ம மாருதி சுசுகியோட ஆல்டோ இல்லை ரெனால்டோட குவிட்டும் சொல்லலாம். ரெண்டுமே 20+ மைலேஜ் தாராளமாக கொடுக்குண்டா தம்பி. எஸ்யூவி கேட்டகரியில் யூஸ்வலாக மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது எஸ்யூவியில் ஏதாச்சும் 20+ மைலேஜ் தர கார்ஸ் இருக்கானே. நம்ம டொயோட்டாவோட ஹைரைடர் இல்லை மாருதி சுசுகியோட கிராண்ட் வித்தாரா, இந்த 2 கார்ஸ்லையுமே 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று ஸ்மார்ட் ஹைப்ரிட், இன்னொன்று ஸ்ட்ராங் ஹைப்ரிட். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் தான் அடிஷனல் எலக்ட்ரிக் மோட்டரும் வரும். அது போக உனக்கு பியோர் இவி மோட்லையும் அந்த காரை டிராஃபிக்கில் ரன் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்ட்டான ஒரு மோட்டரும் கூட. அண்ட் இந்த பெட்ரோல் ப்ளஸ் எலக்ட்ரிக் 2 பவரும் கம்பைன் பண்ணி உனக்கு சிவிடி கியரோட கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான இன்ஜினோடவும் 20+ மைலேஜும் சாலிடாக தரக்கூடிய ஒரு எஸ்யூவிஸ் தான் தம்பி. 20 to 25 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் சொன்ன கார் வருது. ஒரு ஹைபிரிட் காருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். பட் 10 lakhs பட்ஜெட்டில் ஏதாச்சும் கார் இருக்கானே. பலினோவை பேஸ் பண்ண நம்ம மாருதி சுசுகியோட ஃப்ராங்ஸ் இல்லை டொயோட்டாவோட டெய்சர் ரெண்டுமே ஒரு கிராஸ் ஓவர்ஸ் பட் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை தான் சேல் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டைலிஷான கூப்பே டிசைன் எஸ்யூவின்னு கூட சொல்லலாம். இந்த 2 கார்ஸுமே சேம் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் பலினோவுக்கு வராதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 1 லிட்டர் டர்போ ஆப்ஷனும் கூட இதில் கொடுக்குறாங்க. தாராளமாக நீ 20+ மைலேஜ் ஹைவேஸில் எதிர்பார்க்கலான்றது. அட சூப்பர்னே. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேரும் பண்ணுங்கண்ணே.